மாணிக்கவேலன் ஆஸ்ட்ரோ அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞான பண்டிதன் அந்த சிவகுமாரனின் பாதம் பணிந்து துலாம் ராசி நேயர்களுக்கான இந்த அற்புதமான வாழ்வியல் மாற்றங்களை பார்க்க போகிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்ற தாரக மந்திரத்தோடு உங்கள் வாழ்வில் வீசப்போகும் வசந்த காற்றை பற்றி விரிவாக காண்போம். விடாமுயற்சி. எதையும் பாதியில் கைவிடுவது உங்கள் அகராதியிலேயே கிடையாது. லட்சியத்தை அடையும் வரை ஓயாத உழைப்பாளிகள் நீங்கள். தெளிவான சிந்தனை. குழப்பமான சூழ்நிலையிலும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு பிறப்பாலேயே அமைந்த ஒரு வரம். கிரகங்களின் சங்கமும் சுக்கிரன் மற்றும் சனியின் ராஜயோகம். தற்போது நிகழ்விருக்கும் கிரக பெயர்ச்சிகளில் மிக முக்கியமானது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் கர்மகராகன் சனி பகவான் ஆகியோரின் சேர்க்கை. சுக்கிரனின் உச்சநிலை. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தற்போது உச்சம் பெற்று வலிமையுடன் இருக்கிறார். சுக்கிரன் என்பவர் சுபபோகம், கலை, அழகு மற்றும் செல்வத்திற்கு அதிபதி. அவர் உச்சம் பெறுவது என்பது உங்கள் ஆளுமை திறன் மெருகேறுவதையும் உங்களின் நீண்டகால கனவுகள் நினைவாதுவதையும் குறிக்கிறது. சனியின் தாக்கம். சனி பகவான் தற்போது துலாம் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களுக்கு அதிபதியாக வலுப்பெற்றவர். சனி சுக்கிர சேர்க்கை என்பது ஜோதிட ரீதியாக ஈஸ்வரனும் மகாலட்சுமியும் இணைவதற்கு சமம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இங்கே சனி மற்றும் புதன் அமர்வது உங்கள் புத்திசாலித்தனத்தை உலக ரீதியாக செய்யும். சுகஸ்தான பலன்கள். 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், தாய் மற்றும் ஆகியவற்றை குறிக்கும். இந்த இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சங்கமிப்பதால் சொத்து சேர்க்கைக்கான யோகம் 100% உறுதியாகும். தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாடு. பொருளாதார ரீதியாக துலாம் ராசிக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். வேலைவாய்ப்பு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு ப்ரொமோஷன் தேடி வரும். குறிப்பாக ஐடி துறை, வங்கி பணி மற்றும் ஓட்டுநர் பணியில் இருப்பவர்களுக்கு வருமான உயர்வு இரட்டிப்பாகும். புதிய தொழில். சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இதுவே உன்னதமான நேரம். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்ப்பதால் முதலீடுகள் லாபகமாகவே மாறும். ரியல் எஸ்டேட் மற்றும் இரும்பு தொழில். செவ்வாய் மற்றும் சனியின் சுப பார்வைகளால் நிலம் தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பழைய இரும்பு வியாபாரம் அல்லது நெருப்பு சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கொட்டும். குடும்பம் மற்றும் சமூக உறவுகள். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் இப்போது உங்களை தேடி வருவார்கள். பெற்றோரின் அன்பு. இப்படி ஒரு பிள்ளை பெற என்ன தவம் செய்தோமோ என்று உங்கள் பெற்றோர் பெருமைப்படும் நிலை உருவாகும். திருமண தடை நீங்குதல். சுக்கிரனின் அருளால் தள்ளிப்போய் கொண்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். உங்களுக்கு பிடித்தமான உங்கள் மனதிற்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமைவார். புத்திர பாக்கியம். 5ஆம் இடத்தில் ராகு மற்றும் சனியின் தாக்கம் இருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் நீண்ட நாள் ஏக்கம் தீர்ந்து மழலை செல்வம் கிட்டும். நட்சத்திர வாரியான விரிவான பலன்கள். சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நிதானம் தேவை. எச்சரிக்கை. யாரையும் நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். முன்னேற்றம். தொழில் ரீதியாக சில தடைகள் வந்தாலும் உங்களின் விடாமுயற்சியால் அதை சொர்க்கமாக மாற்றுவீர்கள். நீங்கள் நினைத்த ஆசைகள் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்பத்தில் சிறு சிறு சலப்புகள் குடும்பத்தில் ஏற்படலாம். உறவுகள். கணவன் மனைவியிடையே வீண் விவாதங்களை தவிர்க்கவும். பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானம் அவசியம். வெற்றி. இழுபறியாக இருந்த அரசு காரியங்கள் சட்டென்று முடிவுக்கு வரும். வாராத கடன்கள் வசூலாகும். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். விசாகம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் கூடும். கல்வி. மாணவர்கள் கல்வியில் புதிய உச்சத்தை தொடுவார்கள். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும். வேலை. அலுவலகத்தில் உங்கள் பெயர் உயரதிகாரிகளால் பரிந்துரைக்கப்படும்.
பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகி போகும். கிரக நிலையங்களின் ஆழமான ஜோதிட விளக்கம். தற்போதைய கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு கிரகங்கள் அமைந்திருக்கும் விதம். சுகஸ்தானம் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன் அதிகாரமும் வசதியும் தரும் சேர்க்கை. பஞ்சமஸ்தானம் புதன் ப்ளஸ் சனி ப்ளஸ் ராகு ஆராய்ச்சி மற்றும் நுட்பமான அறிவை தரும். பாக்கியஸ்தானம் 9ஆம் வீடு குரு பகவான் அதிர்ஷ்டமும் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம். லாபஸ்தானம் 11ஆம் வீடு கேது பகவான் எதிர்பாராத பணவரவு மற்றும் ஞானம். இந்த கிரக அமைப்பானது வருமானத்திற்கு அதிபதியான செவ்வாய் குருவின் பார்வையால் இருப்பதால் பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடற்ற நிலையை உருவாக்கும். உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை. கடந்த காலங்களில் இருந்த உடல் உபாதைகள், குறிப்பாக முதுகுவலி அல்லது இரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போது சீராகும். மனதில் இருந்த தேவையற்ற பயம் நீங்கி ஒருவித தெளிவு பிறக்கும். வாழ்வதே கஷ்டம் என்று நினைத்த காலம் மறைந்து வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் என்ற எண்ணம் மேலோங்கும். வெற்றி தரும் எளிய பரிகாரங்கள். எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி ராஜயோகத்தை முழுமையாக அனுபவிக்க கீழ்கண்ட பரிகாரத்தை செய்யவும். முருகன் வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லுங்கள். நெய் தீபம். 6 முகங்களை கொண்ட முருகனுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஓம் சரவணபவ அல்லது ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யுங்கள். தியானம். முடிந்தவரை செவ்வாய்க்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு பருப்பு கலந்த உணவை தானமாக வணங்குங்கள். துலாம் ராசி நேயர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த கிரக பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் உங்கள் வாழ்வில் உள்ள ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தப் போவது உறுதி. காலம் எப்போதும் நம் கையில் இல்லை என்றாலும் காலத்தை ஆளும் கிரகங்களின் துணை இப்போது உங்களுக்கு சாதகமாக திரும்பியிருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு தடைகள் கூட ஏணிகளாக மாறும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் கர்மகராகன் சனியும் இணைந்து வழங்கும் இந்த மகாலட்சுமி யோகம் உங்கள் பொருளாதார சிக்கல்களை தீர்த்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை பொங்கச் செய்யும். முக்கிய குறிப்பு: நிதானம். வெற்றிகள் தேடி வரும்போது தலைக்கணம் கொள்ளாமல் நிதானத்தை கடைப்பிடியுங்கள். உழைப்பு. கிரகங்கள் வழிவகுக்கும், ஆனால் அந்த பாதையில் ஓட வேண்டியது உங்கள் உழைப்பு தான். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானின் பாதங்களை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி ஒளியேற்றுவார். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு உங்கள் பயணத்தை தொடருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களது வாழ்விலும் ஒளியேற்ற உதவுங்கள். இனிவரும் காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.